மை சேனல் அச்சிஷா vlogs. இன்னைக்கு நம்ம நான்வெஜ் தான் பார்க்க போறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ஆட்டுக்கால் பாயா வித் இட்லி தான். வாங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நைட்டே வந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். இஞ்சி, தக்காளி, தேவையான அளவு தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேவையான. இவ்வளவு சிம்பிளா இருக்கு गाइस ஆட்டுக்கால் பாயா. எனக்குமே தெரியாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளா இருக்கு. நைட்டே வந்து வேக வச்ச கால் வச்சிருக்காங்க, வேக வச்சது அதுலயும் வந்து தேவையான பொருள் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி எவ்வளவு விசில் விடணும்? 5 விசில் விடணும். 5 விசில்ஸ் விட்ட அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து தனியாவும் பெப்பரும் வந்து வறுத்துட்டு பொடி அரைச்சி அதில் ஆட் பண்ண போறாங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் நம்ம ஆட்டுக்கால் விசில் வந்து முடிஞ்சிச்சு. 3 விசில்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து அம்மா இட்லி ஊற்றிட்டு இருக்காங்க. தேவையான அளவுக்கு வடையும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தனியாவும் மிளகும் அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆட்டுக்கால் பாயா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ் பண்றது ஈஸியா தாங்க இருக்கு. எங்க அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஆனா செமையா பண்ணுவாங்க. ஃபைனலா நம்ம இட்லி ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு சாஃப்டான இட்லி. ஃபைனலாக குழம்பு நல்லா கொதிச்சிட்ட அப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலாம் ஆட் பண்ணால் நம்மளோட கால் பாயா ரெடி. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்மையா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆவி பறக்க பறக்க சூடா செம்மையா இருக்கு பார்க்கவே இந்த கிளைமேட்க்கு. உங்களுக்கு யாருக்குன்னா இட்லி வித் பாயா பிடிக்குமா இல்ல ஆப்பம் பூரி பிடிக்குமா? என்னதான் சொல்லுங்க, இட்லி வித் பாயா அடிச்சிக்கவே முடியாது. செம்மையா இருக்கும் பார்க்கவே. எனக்கு அப்படியே சாப்பிடணும்னு தோணும், பேசணும்னு கூட தோணல. வாங்க ஒரு பைட் போலாம் ஃபர்ஸ்ட். எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. ஸ்பைசியா செம்மையா வேர்ட்ஸே நீங்க சொல்றதுக்கு அவ்வளவு செம்மையா இருக்கு. நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க गाइस.